பொன்வில் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள தான் எல்லா கட்சியும் ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலை இருக்குதா? இது ஒரு ஸ்ரீதர் சொல்ற மாதிரி மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமான நுட்பமாவே திராவிட கட்சிகள் இதை கையாளுதா? இது உங்கள் தலைப்பு ஒரு மிக ஆழமான அகலமான தலைப்பாகுது. திமுக அதிமுக கூட்டணியின்றி அரசியல் செய்ய முடியாதான்? இது மூன்று விதமாக பார்க்கலாம் இந்த தலைப்பை. திமுகவால் கூட்டணியின்றி அரசியல் செய்ய முடியாதா? அதிமுகவால் கூட்டணியின்றி அரசியல் செய்ய முடியாதா? இல்லைனா அதிமுக திமுகவோடு சேராமல் வேறு எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாதா? மூன்று விதத்துலையும் எடுக்கலாம். திமுகவால் கூட்டணியின்றி அரசியல் செய்ய முடியாதான்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். அது 1967லேருந்து எப்படின்னா, இப்போ நம்ம வன்னியரசு சகோதரர் கூட சொன்னார், கோட்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. எந்த கோட்பாடோடு பேரறிஞர் அண்ணா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியோட கூட்டணி வைத்தார்? எந்த கோட்பாட்டோடு? அதே பிஜேபி, அதே முகம், அதே ஆர்எஸ்எஸ், ஒரே ஒரு தலைவர் மாறுறாரு, போட்ட கோட்டு மட்டும். வாஜ்பாயா மோடியா? அப்போ வாஜ்பாய் இருக்கும்போது அந்த கோட்பாடு வேறு கோட்பாடு, மோடி இருக்கும்போது வேறு கோட்பாடா? கிடையாது. அதனால் இது எப்படின்னா, கோட்பாடுன்றது வேறு, நீங்கள் அறிவிக்கிறது தான். இந்த கட்சியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அறிவிக்கிறது. அது அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது இல்லையா? நீங்க திமுகவை சொல்றீங்க, அதே அதிமுகவை எடுத்துட்டா கூட அதே நிலைப்பாடு தானே இருக்கும். இல்ல, அதுதான் சட்டமன்றத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக அப்பொழுது இருந்த விஜயகாந்துக்கும் நடந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு அதிமுகவும் தேமுதிகவும் ஒரே அணியில் இருக்கிறாங்க. சொல்றேன், தேர்தலுக்கு தேர்தல் அவங்க அறிவிக்கிறத பொறுத்து தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன, பிஜேபியோட நாங்கள் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அது இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம். இது இந்த அறிவிப்பு தான் நிரந்தரம், அவ்வளோதான். அடுத்த தேர்தலோ அதுக்கு அடுத்த தேர்தலோ அதற்கு பிறகு வர தேர்தலோ யாரும் நம்ம கணக்கு சொல்ல முடியாது, அவ்வளோதான். இதுதான். மற்றபடி தேர்தல் தொகுதி பங்கீடு தான் ஒழிய அது கூட்டணி கிடையாது. கூட்டணி கட்சியாகவே நம்ம இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் சகோதரர் பேசுகிறத வச்சு ஒரு பெரிய அபாயம் தமிழ்நாட்டில் ஒரு உலாவுது. என்னென்னா, திமுக கூட்டணியை எந்தாவது ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்த்தாலோ, அவர்கள் ஆட்சியை குறை சொன்னாலோ, அவர்களது தேர்தல் வாக்குறுதிகளை குறை சொன்னாரோ, எந்த குறை சொன்னாலும் அந்த கட்சியை பிஜேபி பக்கம் நீங்கள் ஒதுக்குறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய ஆபத்து. என்னன்னா, நீங்க பிஜேபி அங்கீகரிக்கிறீங்க மறைமுகமா. இல்ல காரணம் இல்லாம செய்றீங்க. இல்ல காரணம் இல்லாம, இல்ல பொன்னுவேல் காரணம் இல்லாம இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சறேன் இருங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறது பிஜேபி தான், எங்களுக்கு பிஜேபி தான் போட்டி அப்படின்ற விதத்துல கொண்டு வரும்போது பிஜேபியை மறைமுகமாக நீங்க வளர்க்கிறீங்க. சரி, இப்போ இதுக்கான சூழலை களத்தை யார் உருவாக்குறார்? இப்போ இத சொல்றேன். இப்போ இல்ல இதுக்கான சூழல் களத்தை யார் உருவாக்குறார் சொல்றேன். வேங்கை வயல்ல எங்களுக்கு சிறப்பு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு வேணும்னு கேக்குறீங்களா? அப்போ ஆட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு பிஜேபி சைடு நீங்க போறீங்களா? அது உரிமை சார்ந்த விஷயம் இல்ல. இல்ல இதுதான் சொல்றேன். இல்ல ரெண்டு அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம் ஒழிக்கணும்னு சொல்லி ரெண்டு விஷயம். இருங்க, போராட்டம் நடத்தும் போது யாராவது உங்களை சொல்றாங்களா பிஜேபிக்கு பி டீமா போறீங்க, ஆட்சியை பலவீனப்படுத்துறீங்க, அதனால பிஜேபியின் குரலா நீங்க ஒழிக்கிறீங்கன்னு யாராவது சொல்றாங்களா? கிடையாது. அதே மாதிரி சாம்சங் தொழிலாளர்களுக்காக நாட்கணக்கில் கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணும்போது கம்யூனிஸ்ட் மறைமுகமாக பிஜேபி ஆதரிக்கிறதுன்னு யாருன்னா சொல்றாங்களா? சொல்லல. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரம் வேலை சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றும் போது எதிர்த்து குரல் கொடுக்கும் போது இவர்கள் எல்லாருமே எதிர்த்து குரல், யாராவது நீங்க பிஜேபி பக்கம் போறீங்கன்னு யாரும் சொன்னா கிடையாது. இல்ல பொன்னுவேல் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாமே கூட்டணி கட்சியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விசிகாவோ அல்லது இடதுசாரிகளோ கூட்டணின்ற நிலைப்பாட்டை தாண்டி விமர்சிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கு அப்படின்றப்போ, இப்ப இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் திமுகவை எவ்வளவு விமர்சிக்கிறாரு, அதே சமயத்தில் பாஜகவை எவ்வளவு விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த தராசு ஒரு பக்கம் எடை குறைஞ்சுதானே இருக்குது. அப்போ விமர்சனம் சரியாக தானே இருக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து விமர்சிக்கப்படுறப்பையும் இதே நிலைப்பாடு தானே இருக்கு. அப்போ காரணங்களை நீங்க தானே உருவாக்குறீங்கன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துவாங்க இல்லையா திமுக கூட்டணி? பிரதான எதிரி யார்? அதிமுகவுக்கு பிரதான எதிரி திமுக. அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் தேசியத்துக்கு போகணும். நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது பிரதான எதிரியை தான் எதிரியாக கருதி, அதே மாதிரி அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது, அதைத்தான் பிரதமாக பேசுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ 2152 கோடி சமக்கர சிக்ஷா நிதி கொடுக்கல பிஎம் ஸ்ரீல சேர்றதுக்குன்னு. அப்போது சந்தேகத்தை எப்படி எழுப்புறாங்க? மத்திய அரசையும் கண்டிக்கிறாங்க, நீங்கள் கொடுத்துடணும்னு எடப்பாடி கண்டிக்கிறாரு. அதே நேரத்தில் மாநில அரசுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் மத்தியிலேருந்து ஒரு டிஓ லெட்டர் வந்துச்சுல்ல, எப்போ
23 பிப்ரவரி 2024 அந்த லெட்டரை வெளியிட்டீங்களா? ஒரே நிமிஷம், நான் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எத்தனை திட்டங்கள்ல பாஜக அரசாங்கத்தை அதிமுக விமர்சிக்குது? டங்ஸ்டன் விவகாரத்துல திமுகவை விமர்சிக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் மத்திய அரசை ஏன் விமர்சிக்க மாட்டேன்றார்? ஆர்டிகல் 370 நீக்கப்படுறப்போ ஏன் விமர்சிக்கல? வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா, அதுல பாஜகவை விமர்சிக்கிறாரா? அதே மாதிரி கனிம கொள்ளை திருத்த சட்ட மசோதா, இதுல எதுலையுமே பாஜக விமர்சிக்கல அப்படின்றப்போ திமுக நீட்டுல விவகாரத்துல கூட எடுத்து என்ஐஏ சட்டத்துல இவங்க காங்கிரஸ் விமர்சித்தாங்களா? அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு ஆதரிச்ச போது இவங்க இப்ப காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்களா? இல்ல விமர்சிச்சாங்க. அதே மாதிரி அதுல ஒரே நிமிஷம் இருங்க. அதுல ரங்கராஜன் வந்து நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கிறப்போ இது என்ன நியாயம்னு கனிமொழி கேட்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி தான் எல்லாரும் கேட்கறாங்க, இவங்களும் கேட்கறாங்க. நீங்க சொல்ற ஆழம் அகலம் அதிமுகவினுடைய சார்பில் வரல. அதிமுகவுடைய லெட்டர் எல்லாம் நீங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் ஒரே நிமிஷம் பொன்னில்சன், அதிமுக லெட்டர் எல்லாம் எடுத்து நான் இப்ப படிக்கிறேன்னா படிக்கிறேன். இல்ல எனக்கு புரியுது. இல்ல ஒரே நிமிஷம், டங்ஸ்டன் ஒரே நிமிஷம் இருங்க. டங்ஸ்டன் விவகாரத்துல இப்போ நாடாளுமன்றத்துக்கு ஒரே நிமிஷம் இருங்க. திசை மாற்றி கொண்டு இல்ல திசை மாற்றல. நான் சொல்றது கேளுங்க. இல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. இல்ல பொன்னில்சன், நான் கேக்குறது பிஎம் ஸ்ரீ விவகாரம் இன்னைக்கு மும்மொழி கொள்கை தான் பத்திக்கிட்டு எரிகிற விவகாரம். இந்த விவகாரத்துல அந்த கடிதத்திற்கு மத்திய அரசு அனுப்பிய கடிதம் 23 பிப்ரவரி 2024, அதற்கு பதில் கடிதம் இவங்க மார்ச் 15ஆம் தேதி அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் என்ன போடுறீங்க? இவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன பதில் எழுதுறீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் 23/2/2004 ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தட் the state of Tamil Nadu is very keen to sign in the MOU of establishing the PM Sri schools. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. PM Sri பள்ளிகள்ல ஒரே நிமிஷம் இருங்க பொன்னில்சன் நீங்க சொல்றது என்னால புரிஞ்சிக்க முடியுது. இல்ல பொன்னில்சன் என்னால புரிஞ்சிக்க முடியுது. நான் இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். நீங்க சொல்றக்கூடிய கருத்து வேங்கவேல் விவகாரத்துல ஏன் விசிகாவை நீங்க பாஜக கூட வைக்கல, அதே மாதிரி சாம்சங் விவகாரத்துல கூட ஏன் நீங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்கல அப்படின்றப்போ அதிமுகவுக்கும் மும்மொழி கொள்கையில எதிர் நிலைப்பாடு தானே இருக்குது. நீங்க அதிமுகவும் பாஜகவை அக்ரெசிவா எதிர்க்கலாமே, ஏன் அதுல திமுக தான் எதிர்க்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? நிறைவேற்றி சொல்லியாச்சு இருமொழி கொள்கை தான் எவ்வளவோ சொல்லி. அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ பள்ளி நிதியை வந்து இப்ப அந்த கடிதத்தை எடுத்துட்டு படிக்கிறேன் நான் அடுத்த ரவுண்ட்ல என்னன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏமாற்றுகிறதுன்றது இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதே என்னால புரிஞ்சிக்க முடியுது. திமுகவை மட்டும் நீங்க விமர்சிக்க இல்ல நான் கேக்குறது இல்ல பொன்னில்சன், நான் கேக்குறது இல்ல நான் கேக்குறது என்னன்னா, நீட்டு விவகாரத்துல திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ, நீட்டு விவகாரத்துல நாடாளுமன்றத்துல திமுக கூட்டணி கேள்வி எழுக்குறன்றப்போ அதிமுக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? இப்போ ஒரே நிமிஷம், டங்ஸ்டன் விவகாரத்தை எடுத்துங்க. இல்ல டங்ஸ்டன் விவகாரத்தை எடுத்துட்டா கூட கனிமொழியிலிருந்து திருச்சி சிவாவிலிருந்து எல்லாம் எதிராக பேசுறாங்க. அதிமுகவுடைய தர்மன் எங்க இருக்கிறாரு? சிவி சண்முகம் எங்க இருக்கிறாரு? தம்பிதுரை எங்க இருக்கிறாரு? அவங்களுடைய பேச்சு என்னவா இருக்குது? டங்ஸ்டன் விவகாரம் பேசலாமா சொல்லுங்க. அது வந்து நீதிமன்ற இது நம்ம பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது எத்தனை எம்பிக்கள் இருந்தார்கள்? அவர்களதெல்லாம் குரல் எப்படி ஒழிச்சுது? திமுக ஆதரவு குரல் எப்படி? திமுக வந்து எதிர்ப்பு குரல் எந்த அளவுக்கு ஒழிச்சுது? எங்க பதாகையை பிடிச்சிட்டு இருந்தாங்க? அதற்கு பிறகு இதே தான் கேட்கிறேன். பிப்ரவரியில அலாட்மெண்ட், அதாவது மத்திய அரசு வந்து கனிம வளங்களை இந்த கனிம வளங்களை வந்து நாங்க ஏலம் விடுவோன்றது தான் அந்த ஷரத்து மசோதால. இந்த இடம் டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி வந்து அதுல குறிப்பிடல, அந்த மசோதால அரிட்டாப்பட்டி எல்லாம் குறிப்பிடாது, அது பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த கனிமங்கள்ல வந்து அதாவது அட்டாமிக்ல இருந்து பிரித்த கனிமங்கள் இத வந்து மத்திய அரசு ஏலம் விடும்ன்றது தான் அந்த ஷரத்து. இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி கடிதம் எப்பனா பிப்ரவரியில அரிட்டாப்பட்டி இங்க எடுக்க போறோம்ன்றது கடிதம். அதுக்கு பதில் கடிதங்கள் என்ன வந்துச்சுன்னா, மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுங்க, நீங்க சொல்ற மாதிரி. ஒரே நிமிஷம், அதே மாதிரி 5000 இல்ல நான் என்ன கேக்குறேன், திமுக அதிமுக எதிர் துருவ அரசியல் பண்றாங்க. ரெண்டு கட்சிக்கும் எதிரான ஒரு போட்டி இருக்கு மாநில அரசியலுக்குள்ளன்றப்போ மற்ற கட்சிகள் எதிர்க்கிறவங்க எந்த புள்ளியில திரும்பவும் அதிமுக திமுகன்ற நிலைப்பாட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகணும்னா விலகலாம், இது ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு எடுத்தாலும் கூட காளியம்மாவை தூக்கி திமுகக்குள்ள பொருத்தி பார்க்கக்கூடிய மனநிலை வருது இல்ல? இந்த மனநிலை எப்படி உருவாகுது அல்லது உருவாக்கப்படுதா? இது ஒரு மோசமான மனநிலை தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே வேற. அது நம்ம ஏற்றுக்கொள்ளமோ இல்லையோ அது வேற விஷயம். அவர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தம், திராவிடம் கூடாதுன்ற சித்தாந்தம், இதை மாதிரி அவங்களோட சித்தாந்தமே வேற. அந்த சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் நேற்று வரைக்கும் இன்றைக்கு திமுக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனா
அது கொள்கையா, கோட்பாடா, சித்தாந்தமா அல்லது ஆதாயமா? பேசலாம் அவ்வளவுதான். பேசலாம்.